பீமன் தான் அதிகமா வண்டியே சோறு வந்து அவருக்கு இறங்கும். அதனால பீமன் தான் நல்ல நிறைய உணவு சாப்பிடுவாரு. பீமனுடைய உணவு வகைகள் அப்படி இருக்கும். எல்லா ஃபுட்டுமே சூப்பர், அருமையா இருந்துச்சு. சர்வீஸ் சூப்பர், டேஸ்ட் சூப்பர், எல்லாமே சூப்பர். வெஜ் பிரியாணி ஒன்று போட்டுருந்தது இல்லைங்களா, ரொம்ப நல்லா இருந்தது. ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் ஷான் பி. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது ஒட்டஞ்சத்திரத்துக்கு பிரம்மாண்டமான பிருந்தாவன் பேலஸ்க்கு அகைன். எதுக்காக வந்திருக்கோம்? பீமா கேட்டரிங்கோட ஒரு பிரம்மாண்டமான ஈவெண்ட்டு. ஆல்மோஸ்ட் ஒரு 3000 கெஸ்ட்டுக்கு வந்து இன்னைக்கு ஃபுட் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. வெஜ் தான். பீமா கேட்டரிங்கோட ஸ்பெஷல்னே வந்து ரமேஷ் சார் தான். ரமேஷ் சாரோட குக்கிங் மட்டும் இல்லாமல் ப்ரிப்பரேஷன் ஸ்டைலே வந்து வேற மாதிரி இருக்கு. பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதோட இன்னைக்கு நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சாப்பிட்டு உங்கள்கிட்ட கேட்டும் பார்க்க போகிறோம். வாங்க. பீமா கேட்டரிங்கோட சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3000 பீப்புளுக்கு இன்னைக்கு சர்வ் பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப க்ரௌட் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா? பாருங்க. ஒரு சுத்தி வந்துட்டீங்க. இன்னியும் என்னென்ன சாப்பிட போறோம், அவங்க என்னென்ன வச்சிருக்கிறாங்க, என்ன வெரைட்டிஸ் இருக்கு, யாரெல்லாம் சாப்பிட்ருக்காங்கன்னு அவங்க கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு இப்பவே டெம்டிங்காக இருக்கு. அடுத்து நான் ஃப்ளைட் எடுக்க தான் போறேன். சஞ்சய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சஞ்சய். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்குங்க. சூப்பர் சஞ்சய். சஞ்சய், வரவேற்பிலிருந்து உபசரிப்பு வரைக்கும் எல்லாமே அல்டிமேட்னு சொல்லி எல்லாத்துலையும் கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். என்னதான் வந்து நம்ம பஃபே கொடுத்தாலும் அந்த பிளேட்ல வந்து வாழையில இருந்தாதான் அழகா. எதுக்காக வாழையில கொடுத்துருக்கோம்? கண்டிப்பா ஒரு அழகுண்ணா. அழகுதான். அழகு வேற எதுல கொடுத்தாலும் தமிழ்நாட்டோட கல்ச்சர் நீங்க வாழையில தான் பார்க்க முடியும். That's the only reason. இது என்ன ஃபர்ஸ்ட்? இது என்ன ஸ்வீட்? சாண்ட்விச். இது சாண்ட்விச். என்ன சாண்ட்விச் இது? வித் பியூர் ஹனி சாண்ட்விச். ஹனி சாண்ட்விச். ஹனி சாண்ட்விச். பியூர் மில்க். இது கேரட் கேக். சாப்பிட்டு பாருங்க. இந்த ஸ்வீட் சாப்பிட்றப்ப டிஃபரன்ஸ் தெரியுமா? கண்டிப்பா இருக்கும். நீங்க வேணா இடையில ஸ்பைஸ் வந்து எடுத்துக்கோங்க. இருக்கு தெரியுது. இது என்ன ரீசன் வந்து பாத்தீங்கன்னா பியூர் கேரட். அதனால ஒன்லி ஃபார் பியூர் கேரட் அண்ட் டேஸ்ட். வேற எதுவும் இல்லை. இப்போ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா அந்த எசன்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிராப் போட்டா நம்மளுக்கு அந்த இது வரும். அத பண்ண கூடாது. இந்த பியூர் கேரட்ல இருக்கிற மாதிரி ஃபிளேவர் இருக்கு. ஃபிளேவருமே கம். ஆனா பாத்துட்டீங்கன்னா ஒரு நேச்சுரலிட்டி இருக்கு. ஓகே. இது வெஜ் ரோல். டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு ஒரு டிஃபரண்ட் டேஸ்ட் தான். எல்லாருமே இட்லி வேற 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால அது சாப்பிடாம லவோட தரோம்ல பாத்தீங்களா? நீங்க என்ன கேட்டீங்க? நம்ம லவோட தந்துட்டு இருக்கோம் இட்லி. அது லவ் ஹாட். ஓகே, ஹாட் சிம்பிளோட. இது என்ன? கருவேப்பிலை குழம்பு ஸ்பெஷல். கருவேப்பிலை பீமாவோட வெரி யூனிக் டிஷ்ல இது கருவேப்பிலை டிஷ் ஒன்று. என்ன பிரியாணி? சைவ மட்டன். அதுவும் யூனிக் தான், வேற லெவல். நீங்க நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரியே அது உங்களுக்கு இருக்குல்ல? எஸ், கண்டிப்பா. இந்த அளவுக்கு தான் பிளேட்ல இடம் இருக்கு. பிளேட் ஒரு ரவுண்ட் முடிச்சு மட்டும் அதுக்கப்புறமா மிச்சம் வைப்போம். இந்த கருவேப்பிலை ஃப்ளேவரோட வச்சு சாப்பிடும்போது அது உங்களுக்கு பேஸ்னா நீங்க நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்த ஃப்ளேவர்
இது என்ன குழம்பு? சப்பாத்தி பாத்தீங்கன்னா கர்நாடகால ஒரு ஸ்பெஷல் கிரேவி. இந்த கிரேவி கஸ்டமர் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கேட்டாங்க, அதனால பண்ணலாம். என்ன கிரேவி இருக்கு? பொட்டேட்டோலும் பேஸ் வச்சிருக்கோம். ஓகே. அதுவும் மற்றதெல்லாம் ஒரு நார்மலாக தான் இருக்கும். பொட்டேட்டோ குருமா மாதிரி. மாதிரி பட் கர்நாடகா பேஸ். சப்பாத்தியா இந்த ஐஸ்கிரீமா தெரியல, அவ்வளோ சாஃப்ட். ஹேண்ட்மேட் நாங்கள் ரெடிமேட் வாங்குறோம். அப்படியா? எல்லாம் நம்ம சுடுறது. எல்லாம் நாம செய்யலாம். அவ்வளோ சாஃப்ட். பஞ்சு மாதிரி. உண்மையுமே வேற எதெல்லாம் சாப்பிடுவோம், சப்பாத்தியே என்ன ருசி சாப்பிட வச்சிட்டீங்களேப்பா. சூப்பர். நாம் செய்யணும். சைவ மட்டன் பிரியாணி சாப்பிடுங்க. அது சைவமா அசைவமா நீங்க சொல்லுங்க. திண்டுக்கல் உண்மையுமே நல்லா பிரியாணி வந்து ஒரு 4 பேர் அல்டிமேட்டுங்கிறாங்க. அப்போ நம்ம அந்த பிரியாணியோட ஃப்ளேவரை நான் வந்து எப்படி டேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது? ஆல்ரெடி இது எனக்கு தெரிஞ்சு இது 5th வெட்டிங். எனக்கு தெரிஞ்சு பீமா கேட்டரிங்கில் நான் ஈவென்ட் பண்ணி நான் சாப்பிட்றது. எப்போ சாப்பிட்டாலும் அந்த ஃப்ளேவரோ அந்த டேஸ்ட்டோ ஒரு இது கூட கம்மியோ ஜாஸ்தியோ இருக்குது. எப்பவுமே அந்த ஒரு டேஸ்ட். இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறாருப்பா? SPO ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுக்கு தான் படிச்சு வேணுங்கிறது. அப்போ வந்து வேற சொன்னாரு. பட் நீ சொல்றப்ப ஸ்டாண்டர்ட் ப்ராசஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஒரே ஃப்ளேவர் தான். எப்போ எங்க சாப்பிட்டாலும் ஒரே டேஸ்ட். நீங்க எத்தனை டைம் பண்ணாலும் இந்த அவுட்புட் இருக்கு. பீமா கேட்டரிங்கோட ஃபுட் செக்ஷன்ல உட்காந்துருக்கோம். இன்னைக்கு ஃபுல்லா பஃபே தான். அண்ணா நம்ம கூட இருக்கேன். அண்ணா உங்க பேர் என்ன? சிவாண்ணா. இன்னைக்கு பீமா கேட்டரிங் தான் ஃபுட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் உங்களோட இது ஆல்ரெடி சாப்பிட்டுருக்கீங்க. சாப்பிட்டது. ஓகே. இன்னைக்கு எப்படி இருந்துச்சு ஃபுட்டு? எல்லா ஃபுட்டுமே சூப்பர். அருமையா இருந்துச்சு. சர்வீஸ் சூப்பர், டேஸ்ட் சூப்பர், எல்லாமே சூப்பர். இன்னைக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்? இன்னும் நல்லா சாப்பிட்டே முடிக்கல. ஓகே. சரி, டேஸ்ட் பண்ணதுல வந்துட்டு எனக்கு வந்துட்டு பிரியாணி, அந்த பிரியாணி வெஜ் பிரியாணி நல்லா இருந்துச்சு. ஓகே. இட்லி சூப்பரா இருந்துச்சு, சட்னி நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே. கடலை சட்னி. கடலை சட்னி. தேங்க்யூண்ணா. எங்க இருக்கு உங்களுக்கு? பீமா கேட்டரிங் வந்து பொள்ளாச்சி. ஆமா. ஜி கிருஷ்ணராஜ் சார் பழைய நடிகர், ஆக்டர், வில்லன், டைரக்டர், எப்படி வேணா சொல்லலாம். இப்போ சின்ன துறையில் இப்போ வரைக்கும் கலக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம கூட இருக்காரு. சார் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சார் இன்னைக்கு வந்து பீமா கேட்டரிங் வந்து பொள்ளாச்சி அண்ட் ஒட்டஞ்சத்திரத்துல ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபுட் இன்னைக்கு எப்படி இருந்து நீங்க சாப்பிட்டீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? பீமன் தான் அதிகமா வண்டியே சோறு வந்து அவருக்கு இறங்கும். அதனால பீமன் தான் நல்ல நிறைய உணவு சாப்பிடுவாரு. ஓகே. பீமனுடைய உணவு வகைகள் அப்படி இருக்கும் அப்படின்னு கதையா சொல்லுவாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ திட்டம் போட்டு தான் நீங்க வச்சிருப்பீங்க. கண்டிப்பா அப்படிதான் ரமேஷ் சார் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ரமேஷ் சாருக்காக தான் நம்ம இதை கேட்கிறோம். ரமேஷ் சார் நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஆள் தான் சார். அவர் கொடுக்கறது அந்த சர்விங் கூட அவர் ரொம்ப சிறப்பா இருக்கணும்னு நினைக்கிறவர். உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஃபுட் ரொம்ப பிடிச்சிருந்தது சார்? நான் கொஞ்சம் எப்பவுமே லிமிட்டாக தான் சாப்பிட்டேன். சூஸ் பண்ணி பிடிக்கிறதா சாப்பிட்டேன். எல்லா ஐட்டங்களும் நல்லா இருக்கு. அது ஸ்நாக்ஸ் அதுவும் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். இன்னைக்கு கலகலான்னு இருக்கிற இந்த கல்யாணத்துல வந்து பீமா கேட்டரிங் ஃபுட்டு. ப்ரோ உங்க பேர் என்ன? சந்தோஷ் ப்ரோ. இன்னைக்கு எப்படி இருந்துச்சு ஃபுட்டு? பிரியாணி சூப்பரா இருந்தது. வெஜ் பிரியாணி ஒன்று போட்டிருந்தது இல்லைங்களா, ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே. வேற என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? அந்த வெஜ் பிரியாணி தான் ரொம்ப ஓகே. சர்வீஸ் எப்படி இருந்துச்சு? சர்வீஸ் சூப்பருங்க. எல்லாம் ரொம்ப ஹைஜீனிக்கா ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க பீமா கேட்டரிங்ல சாப்பிட்டுருக்கீங்க? நீங்க சொந்த ஊர்? ஈரோடுங்க. ஈரோடு. ஓகே. ஃபேமிலி வெட்டிங்கா? ஆமாங்க. சரி. இன்னைக்கு பிரியாணி சூப்பரா இருந்துச்சு. வெளியே வந்து ஸ்நாக்ஸ் போட்டிருந்தாங்கல்ல, இனி போலையா? ஐயோ தப்பு பண்ணிட்டீங்களே சந்தோஷ் ப்ரோ, தப்பு பண்ணிட்டீங்களே. ஃபர்ஸ்ட் ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் தான் வந்து மெயின் கோர்ஸ்ன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம்.
ஓகே, ஆனா நீங்க கண்டிப்பா ஃப்ரூட் சலாட்ல இருந்து அங்க ஸ்நாக்ஸ் நிறைய வெரைட்டிஸ் வந்து ஈவினிங் இருந்தே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, பிரியாணி இல்லாம வேற ஏதாவது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நல்லா இருந்ததுங்க. பாஸ்தா நல்லா இருந்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பாஸ்தாவை நீங்க சொல்லிருக்கீங்க, ரொம்ப நல்லா நல்லா இருந்தது. தேங்க் யூ சார், தேங்க் யூ சோ மச். தேங்க் பீமா கேட்ரிங்கோட இந்த ஃபங்க்ஷனை வந்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். பிருந்தாவன் பேலஸ் சொல்லவே வேண்டியதில்லை, வேறு லெவலில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான பேலஸு. பீமா கேட்ரிங்கோட வெல்கம்லேருந்து சர்விங்கு, கேட்ரிங்கு, அதோட சர்விங் ஃபுட்டோடதில் வேறு லெவலுங்க. ஸ்டார்டர்லாம் வந்து அல்டிமேட்டுங்க. அதில் பேரிச்சம்பழம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. வரவங்க எல்லோரும் பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஐஸ்கிரீம், தட்டு வடை சொல்லி ஆகணும். அது இல்லாமல் விஜய் கிருஷ்ண சாரோட பைட்டு ரொம்ப வருஷமாக நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு வில்லனை, நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான வில்லன். அவர்கிட்ட ஒரு சின்ன பைட்டு கிடச்சது வந்து இட்ஸ் ஃபீல் வெரி குட். சூப்பரான ஒரு ஃபீலு. இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்மளோட ஈவெண்ட்டுகளை நம்மளோட பேஜில் பார்க்குறக்கு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் பாய்.